என்னடி சாப்பிட்ற? சப்பாத்தி, ஆம்லேட், குருமா. டைம் மணி 12. ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு மட்டும் தான் இந்த ஹோட்டல். பேக்கேஜிங்கில் வேறு ஒரு ரெசார்ட் இருக்குது. வீடியோ கண்டினியூஷனில் வரும். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன் கேரளா. ஹாய் சொல்லுமோ. யாருக்கு இல்லை, நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அப்புறம் அவங்க வந்து கொடுக்கவே இல்லை எதுவுமே. அப்புறம் பில்லு கொடுத்தா தான் சாப்பிடுன்றாங்க. அவங்க போயிருக்காங்க, அவங்க பில் வாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? இல்லையா, அவங்க கேட்டு ஊட்டப்போ ஒழுங்காக வரல. இதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம லஞ்ச் சாப்பிட்டு போகிறோம். இங்கே ஒரு போட் ஹவுஸ் போது பாருங்க. அங்கே போய் சாப்பிடுவோம். എനിക്ക് ചോറ്, സാധാ ചോറ്. Tea and nuggets. Tea
சாப்பிட்டு அப்படியே இங்கே தான் அந்த டீ தூள் அந்த மாதிரி நேச்சுரலான பொருள் ஹேண்ட்மேடு ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது. நைட்டாக டேரெக்ட் போட் ஹவுஸ் வந்துட்டோம். போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் டின்னர் வந்து அங்கேயே முடிச்சுட்டு மார்னிங் வந்து போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெசார்ட் வந்து அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க பேக்கேஜில். ரொம்பவே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான வந்து ஒரு ரெசார்ட். அது ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு ரெசார்ட்டு. அதுவும் அந்த ஃபால்ஸை ஒட்டி வர ரிவர் ஓரமாகவே அந்த ஒரு ரெசார்ட் சொன்னல, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது நாங்கள் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், மலபார் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கே வந்து 1000 கண் வேணும், அவ்வளோ ஒரு அழகு. சரி, எங்களை வந்து 6 o'clock ரெடியாக இருக்க சொன்னாங்க போட்டிங்க்கு. ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு, ஆல்ரெடி லேட்டு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து கிளம்புனோம். ஷார்ட் ரூம் டூர் வந்து பார்க்கலாம். நார்மல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டாய்லெட் அண்டு ஷிங்கு ப்ளஸ் ஷவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக நீட்டாக இருந்துச்சு. சின்ன ஒரு சின்னதாக வந்து ஒரு பெட்டு, ஏசி அண்ட் ட்ரையர் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு வார்ட்ரூம் சின்னதாக வந்து ஒரு பேக் சைடில் இருக்க மார்னிங் வியூ தான். ப்ளஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வெளியே வந்ததுமே 2 சைடு வந்து பால்கனி. ஸோ நம்ம என்ட்ரன்ஸு அது ஓப்பன் பண்ணுறோம்ல, அந்த என்ட்ரன்ஸ்லேயும் நம்மளுக்கு பால்கனி தான். எஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஆலப்புழா சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் வாங்க, வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போட்டு ஓட்டுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க, மற்றபடி நாங்கள் 2 பேர். ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500-1000 போட் ஹவுஸ் கிட்டே இருந்துச்சு. இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்து போட்லேயே தான் பண்ணுறாங்க. அந்த ஊருக்குள்ளே போனால் வேறு எதுவுமே கிடையாது. பில்டிங்ஸு, பைக்கு, அந்த ரோடே கிடையாது. ஃபுல்லாகவே போட்டு தான். அவங்க ஃபுட்டு ஆகட்டும், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூலு எல்லாமே வந்து போட்டில் தான். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஒரு செல்ஃபி ஸ்பாட் ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இளநீ வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குது. இது எல்லாமே நம்ம பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஈகிள் வந்து எவ்வளோ அழகாக வந்து இருந்து அங்கே நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 5-6 இருக்குல்ல. இது 2 பக்கமா 2 நடந்து வா, அப்படியே நடந்து வா. பயம் கண்ணில் தெரிற மாதிரி இருக்கு நடக்குது. கீழே விழுந்துட போற. போட் இங்கே நிறுத்திட்டு ஃப்ரெஷ் ஃபிஷ் கிடைக்க சொன்னாங்கல்ல, அது அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் மட்டும் தான். கவரிங் விளம்பரமா? இங்கே ஃப்ரெஷ் மீன் தந்துருக்காங்க. ஓகே ஓகே. ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அகெயின் வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லி அந்த சொன்னாங்க. இது எல்லாமே பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். ஸோ போகிற வழியில் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து பார்த்தோம். அதுவுமே அவர் சொன்னார் ரொம்பவே சூப்பராக. சும்மா ஒரு ஷாப் ஃபேமஸ்ன்னு சொல்லி போனால் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்ட் பார்க்கவே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக அவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம சென்னையில் காக்கடா மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்வீட்ஸு, தேர்ட் லேயர், ஆயில் மிக்ஸ்
வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரிஜினல் கேரளா சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலாகவே போனால் ஒரு மூவி நடிக்கணும் ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு இவ்வளோ க்ளோஸில் ரொம்ப இயருக்கு அப்புறம் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப நேர்த்தியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப அழகான சாரீ பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல சாரியாக டூ ஃப்ளோர்ஸ் இருக்குது பெருசு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அதுக்கு இந்த அளவுக்கு நடக்கும் எனக்கு அப்புறம் அவங்க பிரதரோட டாட்டர்ஸ்க்குலாம் வந்து அந்த ட்ரெஸ் ஒரிஜினல் ரெடியாக அந்த நேரில் பார்த்து அதை வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசுக்கு. இது கொடுத்துருங்க இது இந்த மாதிரி கேரளாவில் நம்மளோட டே இன்றைக்கி வந்து இப்படி தாங்க போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அத்திரப்பள்ளிக்கு போன வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஸோ பார்த்தும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 3, 2, 1